முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 680 கர்ப்பிணி பெண்களுக்கு அரசு சார்பில் சீர்வரிசையுடன் சமுதாய வளைகாப்பு விழா நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு பெண்களின் ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் வளைகாப்பு விழாவையும் அரசு செலவில் சிறப்பாக நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி இன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் நடைபெற்றது. இதில் 680 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதேபோல் ராயபுரம் மற்றும் பெரம்பூர் தொகுதியிலும் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்ப்பிணி பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ஒரு சில பேருக்கு வளைகாப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இருக்காது. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டின் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இந்த சமுதாய கூட்டத்தில் இது நடக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நன்றி அம்மா. எங்கள் வீட்டில் எனக்கு வளைகாப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. அதனால் நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். அதனால் அம்மா எனக்கு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே ஒன்றா இருக்கிறோம். எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படுற மக்களால் வீட்டில் வளைகாப்பு நடத்த முடியலை. அதுக்காக இங்கே எல்லாருக்குமே அம்மா ஒரு கிராண்டாக நிறையா செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்காக அம்மாவுக்கு நன்றி சொல்கிறோம் எல்லாரும். இதேபோன்று கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர் ஒன்றியங்களில் 650 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இலவசமாக வளைகாப்பு செஞ்சு தராங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்களால் ரொம்ப முடியாது. அதனால் இலவசமாக வளைகாப்பு செஞ்சு தரதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஏழ்மையான மக்கள் எல்லாம் வளைகாப்பு பண்ண முடியாதுங்கிறதுனால அம்மாவோட திட்டத்தினால வளைகாப்பு நடத்தி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, தாராபுரம் பகுதியில் சமுதாய வளைகாப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் 1000 கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு 5 வகையான கலவை சாதம் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழாவில் சீர்வரிசை பெற்றுக்கொண்ட கர்ப்பிணி பெண்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்.